You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த காலை நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இந்த நிகழ்ச்சி நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பல இடங்களில் ஊழியத்திற்காகவோ இல்லது ஜெப நேரத்திற்காகவோ இல்லை குறிப்பிட்ட நபர்கள் மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லியோ இல்லை ஒரு கடை தெருவுக்கோ ஒரு புக் ஸ்டாலுக்கோ இல்லை எங்கேயாவது போகும்போது அநேகர் பார்க்குறாங்க. இந்த இயேசுவோடு பேசும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எங்களை சந்தித்து சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்றைக்கி காலையில் நீங்கள் பேசின வார்த்தை நல்லா இருந்துச்சு, இன்னொரு பாஸ்டர் பேசினிருந்தாங்களே அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் இதோடைய காரியங்களை அவங்க ருசி பார்க்குறாங்க. இந்த ரகசியத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளுகிறாங்க. தேவன் தங்களோடு கூட இடைப்படுகிற காரியங்களை அவங்க தம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை எங்களிடத்தில் சாட்சிகளாக சொல்கிறாங்க. நாங்களும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து அனுப்புகிறோம். ஆர்மியில் இருக்கிற என் தம்பிக்கு நான் அனுப்புகிறேன், வெளி தேசத்தில் இருக்கிற என் மருமகளுக்கு நான் அனுப்புகிறேன், வேலை மேலே இருக்கிற என் அப்பாவுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை அவங்க இந்த வசனத்தை இந்த 10 நிமிஷத்தின் செய்தியை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. அநேகர் இதனுடைய காரியங்களை அவங்க பழக்கப்பட்டு இல்லது இதோடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு இந்த ஊழியத்தின் காரியங்களுக்காக ஜபிக்கிறவங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்களாக காணப்படுகிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் யாராவது புதிதாக இதை பார்ப்பீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புங்க. இங்கே இந்த கிரேஸ் டெலிவிஷன் என்றதான இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தினந்தோறும் காலை 7 மணிக்கு உண்டாகும். அதில் பார்த்து நீங்கள் திருப்தி அடைங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக நான் வாசித்துட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக யோசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28 verses 25 says like this. 25வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. பெருநெஞ்சான் வாழ்க்கை கொலுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். He that putteth his trust in the Lord shall be a lot அப்படின்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் ருசி பார்க்காதபடி நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த ரகசியங்களை விட்டு போகிறோம், அவைகள் விட்டு தள்ளுகிறோம். பாருங்க, வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா, கர்த்தரை நம்புகிறவனு என்ன பண்றான், செழிப்பான்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையை எப்போதும் ஆசீர்வாதமாக தான் நடத்துவார். அதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, அவரை நீ முற்றிலுமாய் நம்பணும், அவரை நீ முற்றிலுமாய் சார்ந்து இருக்கணும் என்பதாக. தேவ ஜனமே, சகோதரா சகோதரி, வாலிப தம்பி, ஊழியத்தை செய்கிறவங்க, பிரயாணமாக போவீங்க, படிக்கிற பிள்ளைங்க, யாரா இருக்கட்டும், தேவன் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன, கர்த்தரை நீ நம்புவேனால் நீ செழுமையா இருப்ப அப்படின்றார் ஆண்டவர். நீ என்ன நம்பு, believe on me that you will be a fatted, நீ செழித்திருப்ப, you will be flourished, உன் வாழ்க்கை செழுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெருநெஞ்சானா இருக்காது, பெருநெஞ்சானாக, ப்ரௌடட் ஹார்ட், பெருமை உள்ளவனாக இருக்காது. பெருமை தேவன் அருவருக்கிறவர், பெருமையை கர்த்தர் வெறுக்கிறவர், பெருமை கர்த்தர் எதிர்ப்பார். ஆனா நீ தேவ சமூகத்தில் தாழ்மையா இருப்பனால் தேவன் எப்போதும் உன்னை ஆசீர்வதித்து செழுமையா வைக்கிறவர் அவர். இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும். 2 தீர்மானங்கள் உண்டு. பெருநெஞ்சானாய் ப்ரௌடட் ஹார்ட்டா வாழ்கிறது,
இன்னொன்று கர்த்தர் சமூகத்தில் செழுமையாக இருப்பது. 2 வழி உண்டு. ஒன்று ப்ரௌட் ஹார்ட், பெருமை உள்ள இருதயத்தோடு பெருநெஞ்சான வாழ்க்கை. இன்னொரு புறம் செழுமையான ஒரு வாழ்க்கை. 2 காரியங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விதிமுறைகள் உள்ளது, தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமைகள் உள்ளது. பெருநெஞ்சான இருப்பேன், வாழ்க்கையில கசப்புங்க, வாழ்க்கையில விரோதங்கள், செழுமை இல்லாத ஆசீர்வாதம் இல்லாத இருப்பேன். ஆனா கர்த்தரனை தேடி செழுமையான வாழ்க்கையில போகும்போது தேவனாகிய கர்த்தர் உன்னை பல விதத்தில் ஆசீர்வதிப்பார். இது அநேகர் அனுபவித்திருக்கிறாங்க, அநேகர் இதை எங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறாங்க, ஊழியர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அதற்காக தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அதற்கு தேவனே சாட்சியாய் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. மேட்டின்மைகளை வைத்துக்கொண்டு சபையை தேடாதபடி, ஆண்டவரை தேடாதபடி, விசுவாசம் இல்லாதபடி மாறுபாடான சன்னதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் நம்ம சுயமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில செழுமை இருக்காது. You will not be flourish. தேவனுடைய அருவருப்பான காரியம் உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீ வாழ்க்கையில செழுமையா இருப்பதற்கான அடையாளம் இருக்காது. அதற்கு அர்த்தமா இல்லாததான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ தேவனோடு கூட இணைந்திருக்கணும், செழுமையா இருக்கணும், பெருநெஞ்சானாக, ப்ரௌட் ஹார்ட்டாக, பெருமை உள்ள இருதயத்தோடு கூட வாழாது என்ற ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு புதிதான வாழ்க்கை, புதிதான காரியங்கள், புதிதான ஆசீர்வாதம், புதிதான நம்பிக்கை, புதிதான தீர்மானத்தை எடுப்பதற்கான காரியங்களை தேவன் நமக்கு தந்தருளுகிற தேவன். உதவி செய்திருவார், பாதுகாப்பார், பலன் தருவார், கிருபை நம்ம பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற ஐஸ்வர்யம் கனமும் பின்தொடர்ந்து கொண்டிருக்க காரணம் அதுதான். உனக்கு செல்வாக்கான ஒரு வாழ்க்கை, நீ செழுமையா இருப்பதற்கான அடையாளம் அதுதான். பெருநெஞ்சான கர்த்தர் ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு நாளும் அவன் மேல பிரியமா இருக்க மாட்டார். ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில செழுமை இருக்காது, நன்மை இருக்காது. தேவாதி தேவன் உன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உனக்கு தந்தரலன்னா, இந்த பெருமையை விட்டுட்டு தேவ சமூகத்தை நீ தாழ்த்தி இருக்கும்போது, கர்த்தரை நம்பும்போது, கர்த்தர் மேல நம்பிக்கை, கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த காலை நேரத்துல, ஆண்டவரே பெருநெஞ்சான பெருமை உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா. ஆண்டவரே எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுங்க. ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் வழிவாசல தர்றங்க. நன்மைக்கு எதுவான காரியங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும்னு சொல்லி கர்த்தரை நீ சார்ந்து இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே புத்தி இல்லாத ஆண்டவரே பெருமுள்ள இருதயத்தோல நாங்கள் ஆண்டவரப்பா வாழாதபடிக்கு உண்மையில நாங்கள் நம்பிக்கை வைத்து செழுமையான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. தொடர்ந்து ஆசீர்வாதம், தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து கிருபை நடத்துவீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையும் குறைவேற்க எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.